புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். நவம்பர் 29 புனித ஹியூபர்ட். இன்றைய புனிதர் அறிவோம். செவிமடலை திறந்து வைத்து ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்கிற சாமுவேலின் மனநிலையை கொண்டிருந்த இவர் ஒலித்த இறைகுரலுக்கு செவி கொடுத்து தனது வாழ்வை சரியான திசையில் பயணிக்க அவர் முன்வந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. பொறுப்பு. ஹியூபர்ட்டிடம் இறையருள் இணைந்திருப்பதையும் திறமைகள் பளிச்சிடுவதையும் கண்ட பிப்பின் அவரை உடனடியாக அரண்மனையை கவனித்துக் கொள்ளும் மிக உயரிய பொறுப்பில் நியமித்தார். 2. துயரம். இளம் வயதில் தனது மனைவியை இழந்த புனித ஹியூபர்ட் தனது கவனத்தை திசை திருப்புவதற்காக வேட்டையாடுவதற்கு சென்றார். புளோரிபானே என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். முதல் பிரசவத்தின் போது புளோரிபானே இறந்தார். அரண்மனையை விட்டு வெளியேறி அட்டனன்ஸ் காட்டில் சுற்றினார். மனைவி இழந்த துயரை தாங்க முடியாமல் வேட்டையாடுவதில் கவனம் செலுத்தினார். 3. அழைப்பு. புனித வெள்ளி அன்று கலைமான் ஒன்றை விரட்டி ஓடினார். ஓடியபடி இருந்த மான் திடீரென திரும்பி நிற்பதைக் கண்டு மலைத்து போனார். மானின் கொம்புகளுக்கு இடையில் சிலுவை இருப்பதனைக் கண்டு அதிர்ந்தார். ஹியூபர்ட் விரைவில் மனம்பாரி இறைவனின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நரகத்திற்கு சென்றடைவாய் என்று ஒலித்த குரல் இவர் மனம் மாற அழைப்பு விடுத்தது. 4. துறவு. ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக குடும்பத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிய பின்பாக துறவரத்தில் அவர் அடி எடுத்து வைத்தார். காட்சியில் கூறப்பட்டது போன்று மாஸ்டரிக்கட் சென்று ஹியூபர்ட் லம்போர்ட்டை தனது ஆன்மகுருவாக ஏற்று அவரது வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தார். தன் பிறப்புரிமையையும் தனது அன்பு மகனையும் இளைய சகோதரர் ஓடோவிடம் ஒப்படைத்தார். தனது செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். 5. புதிய ஆயர். குருத்துவ பணிக்காய் படித்து குருப்பட்டம் பெற்றார். மறைமாவட்ட நிர்வாகத்தில் சிறந்தவராய் உயரிய இடம் பிடித்தார். இதனால் மாஸ்டரிக்கட்டின் புதிய ஆயராக பொறுப்பேற்றார். பிறருக்கு நல்லது செய்யும் நல்ல ஆயராக திகழ்ந்தார். 6. உழைப்பு. ஜெபம் செய்வதிலும் நோன்பு நோற்பதிலும் தன் வாழ்நாளை கழித்தார். மக்களின் மனங்களை உருகச் செய்யும் அளவிற்கு மறையுரையாற்றினார். மக்களின் நலனுக்காக தன்னலம் துறந்து சிறிதும் ஓய்வின்றி உழைத்தார். 7. நற்செய்தியாளர். 720 தனக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி தன் ஆன்மகுரு லம்போர்ட்டின் திருப்பண்டத்தை லீஜ் என்ற இடத்தில் அடக்கம் செய்து ஆலயம் எழுப்பினார். முழு மூச்சுடன் நற்செய்தி அறிவித்து அட்டனன்ஸ் வனப்பகுதி மற்றும் டாக்செந்திரியா பகுதியில் இருந்த மக்களை கிறிஸ்தவராக்கினார். கிறிஸ்துவின் விழுமியங்களை மக்களுக்கு அறிவித்து நற்செய்தியாளரை போல் விளங்கிய இவர் 727 ஆண்டு மே 30 அன்று இறந்தார். இறைவனி செய்வதில் ஆர்வத்தோடு விளங்கிய புனித ஹியூபர்ட் புனிதர்களின் திருப்பண்டங்களை கொண்டு ஆலயத்தை எழுப்பி இறைமக்கள் கூட்டம் விசுவாசிகள் புனிதர்களின் தோழமையில் வளர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. இளவயதில் மனைவியை இழந்த கணவர்கள் வருத்தங்களையும் காயங்களையும் இழப்புகளையும் மறந்து புதிய வாழ்வுக்கு தயாராவது நல்லது. 2. இதுபோன்ற இழப்புகளில் கடவுள் மறுப்பு விசுவாசம் துறப்பு என்று தடுமாற்றம் கொள்ளாமல் விசுவாசத்தில் உறுதியோடு இருப்போம். 3. குழந்தைகளை வளர்க்கவும் தனிமை துயரை தவிர்க்கவும் நல்லதோர் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வது அவசியம். 4. முதல் திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சிறப்பான அக்கறை காட்ட வேண்டியது பெற்றோர் இருவரின் கடமை. 5. மனமாற இறைவன் வெளிப்படுத்தும் அடையாளங்களை ஒலிக்கும் இறைவனது குரலுக்கு செவி கொடுப்பது மிகவும் நல்லது.